ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு லோயிஷா மீடியா சேனல். மை நேம் இஸ் ரவிசங்கர். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லரோட பம்பிங் கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சில்லரோட பம்ப் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னா சில்லருக்கு வந்து பிரைமரி, செகண்டரிஸ் அப்படின்னு சொல்லி பம்ப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பம்பிங்கோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்கில் அதெல்லாம் சில்லரோட பம்பிங் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, சில்லரோட பம்பிங் கான்ஃபிகரேஷன்னா என்ன? ஓகே, நம்ம எதுக்காக இந்த டாபிக் வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்ட கேள்வி. ஓகே, நம்மளுடைய ஆக்சுவலாக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இப்போ இருக்கிற கம்பெனியில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஹெச்விஏசி ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேட்டிருந்தார் ஒரு கேள்வி. ஸோ நானும் கூட இருந்தேன் அந்த டைமில். ஓகே, சில்லருடைய பம்பிங் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சில் வாட்டர் சிஸ்டம் டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது வீடியோ யூடியூப்ஸில். பட் ஆனால் வந்து நான் பேசிக்காக அந்த ஓல்டு ஸ்கூலில் வந்து சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன். சில்லரோட பம்பிங் கான்ஃபிகரேஷன் பேசிக் இங்கே வந்து நம்ம சில்லர் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு சில்லர். ஓகே, சில்லர் வந்து இது கண்டென்சர், இது எவாபரேட்டர்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இது வந்து கண்டென்சர்னு வச்சுக்கலாம், இது எவாபரேட்டர். இந்த சில்லர் கான்ஃபிகரேஷன்ஸில், இந்த பம்பிங் கான்ஃபிகரேஷன்ஸில் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, சில்லர்னாலே வந்து சில்டு வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது, சில்லு வாட்டரை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, சில்லு வாட்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நமக்கு கண்டிப்பாக ஃப்ளூயிட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வாட்டர் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ வாட்டர் சுற்றணும் அப்படின்னாலே நமக்கு சுற்ற வைக்கிறதுக்காக நமக்கு தேவைப்படுறது தான் வந்து பம்ப்ஸ். ஓகே, இந்த பம்ப்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பம்ப்ஸ் தான் வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ளூயிடை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃப்ளூயிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நான் இப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து சில்லரில் பார்த்தீங்கன்னா கண்டென்சர்லேயும் தண்ணி இருக்கும், அதே மாதிரி எவாபரேட்டர்லேயும் தண்ணி இருக்கும். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டென்சரை பார்த்துலாம். ஓகே, இந்த கண்டென்சர் வந்து நம்ம வாட்டர் கூல்டு சில்லர்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஏர் கூல்டு கிடையாது, வாட்டர் கூல்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டென்சருக்குள்ளே நமக்கு எந்த வாட்டர் வந்துட்டு போகும் அப்படின்னா கூலிங் டவர்லேருந்து வந்துட்டு போகும். ஓகேங்களா, நான் வந்து ஒரு கூலிங் டவர்லேருந்து வாட்டரை வந்து இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து கூலிங் டவருக்குள்ளே மேலே போய் போட்டுருவேன். சரிங்களா, ஓகே, இப்போ இது வந்து கூலிங் டவர் சிடி. இப்போ வந்து எனக்கு இந்த கண்டென்சருக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகணும். ஓகேங்களா, இப்போ இந்த கண்டென்சருக்கு வந்து இது ஒரு ஜென்ரல் பேசிக் சர்க்யூட். இந்த பேசிக் சர்க்யூட்டுக்கு வந்து வாட்டர் சர்க்குலேட் ஆகணும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து பம்ப்ஸ் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டென்சருக்கு உள்ளே போகும்பொழுது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரிங்களா, கண்டென்சருக்கு உள்ளே போகும்போது யூஸ் பண்ணுவாங்க. இதான் இன்லெட், இது அவுட். ஓகே, கண்டென்சருக்கு இன்னுக்கு போகும்போது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்சர் பம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக, ஓகே, கான்ஸ்டன்ட் ஃப்ளோ பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டன்ட் ஃப்ளோவாக ஓடிட்டு இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஓகே, எனர்ஜி சேவிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்டி ட்ரைவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. விஎஃப்டி ட்ரைவ்ஸ், ஓகே, விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணி பம்பை வந்து ஆர்பிஎம் குறைக்கிறது அது மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஒரு கான்செப்ட். ஓகே, இது வந்து ஒரு சிடிக்கு கண்டென்சர் வாட்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுவே வந்து எவாபரேட்டர் சைடில், இப்போ நம்ம எவாபரேட்டர் சைடில் இது ஒரு கான்ஃபிகரேஷன் பம்புக்கு. ஓகே, இப்போ எவாபரேட்டர் சைடில் பார்க்க போகிறோம். இந்த எவாபரேட்டர் சைடு அப்படின்னா இந்த எவாபரேட்டர்லேருந்து வர சில்டு வாட்டர் வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகி போய் நமக்கு எங்கே போகுது, ஏஹெச்யூக்கு போகுது. ஓகேங்களா, ஏஹெச்யூ. ஓகே, சரி, இது பில்டிங்குள்ளாக ஏஹெச்யூக்கு போயிட்டு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பேசுகிறோம். இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, சரி, இப்போ நம்ம ஏஹெச்யூக்கு வந்து வாட்டர் அனுப்ப போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏஹெச்யூக்கு ஒரு பம்பு போடுவோம். ஓகே, இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஏஹெச்யூக்கு வாட்டர் ஃப்ளோ கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து சில்லருக்கு வாட்டர் ஃப்ளோ கொடுக்கணும். ஓகே, இந்த ரெண்டு கான்செப்ட், ஏஹெச்யூ கொடுக்கணும், சில்லர் கொடுக்கணும். ஓகே, நார்மலாக வந்து சில கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டைரெக்டாக வந்து ஒரே ஒரு பம்பை யூஸ் பண்ணி எவாபரேட்டருக்கு உள்ளே அனுப்பும்போது ஒரு பம்ப் இருக்கும். எவாபரேட்டர் உள்ளே வந்து வாட்டர் ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஒரு பம்ப் இருக்கும். இதே பம்பை யூஸ் பண்ணி ஏஹெச்யூக்கு வந்து டைரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் கூல்டு சிஸ்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப ஃப்ளோ, அது ரொம்ப லாங் இல்லை, ரொம்ப ஹைட் இல்லை அப்படின்னும் போது ஒரே ஒரு பம்ப் யூஸ் பண்ணி இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவாபரேட்டருக்குள்ளே போயிட்டு வரதுக்கு ஒரே பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பம்ப் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ப்ரைமரின்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி. ரெண்டாவது பம்ப் வந்து செகண்டரின்னு சொல்லுவாங்க. செகண்டரினா சில்லர்லேருந்து அவுட்டுக்கு வந்தப்புறம் இங்கே ஒரு ஹெட்டர் மாதிரி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டர்லாம் வந்து இங்கே விழுந்துடும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பம்ப் வந்து செகண்டரின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் செகண்டரி பம்பிங் சிஸ்டம். ஓகே, இந்த செகண்டரி பம்பிங் சிஸ்டம் எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உங்களோட சிஸ்டம் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப லாங்கான ஒரு இடத்துக்கு வந்து நான் வந்து வாட்டர் பம்பிங் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ரொம்ப ஹைட்டான ஏரியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னும் போது இந்த ப்ரைமரி பம்போட ஃப்ளோ வந்து உங்களுக்கு பத்தாது. ஏன் அப்படின்னா, இப்போ எவாபரேட்டருக்கு எனக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரர் இப்போ கேரியரோ இல்லை ட்ரெயினோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஃப்ளோ வேணும், என்னோட சில்லரில் வந்து ஒரு ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சுமாராக ஒரு 400 மீட்டர் கியூப் வந்து ஃப்ளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் ஆனால் நீங்கள் வந்து செகண்டரி சைடில் நீங்கள் வந்து ஒரு உங்களோட யூசேஜ் சைடில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறீங்க, யூஹெச்யூஸ். ஓகே, அப்போ இந்த ஒரு பம்புனால் வந்து அந்த உங்களுடைய இந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை பண்ண முடியுமானா முடியாது. அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த செகண்டரி கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த பம்பிங் மூலிமா எல்லா சிஸ்டத்துக்கும் வந்து அனுப்புவாங்க. ஓகே, இது ஒரு சிஸ்டம். ஓகே, ஒன்று ப்ரைமரி அண்ட் செகண்டரி கான்செப்ட். ஓகே, இல்லை அப்படின்னா வெறும் ப்ரைமரி மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு 1, 2 இல்லை 3 ஏஹெச்எஸ்க்கு வந்து குறிப்பிட்ட ஏஹெச்எஸ்க்கு ஒரே ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இல்லை நிறைய ஏஹெச்எஸ் இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது செகண்டரி கான்செப்டை எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, இது ஒரு பம்பிங்கோட சிஸ்டம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வால்வ் கான்செப்ட்ன்றது. ஓகே, ஏஹெச்சோட வால்வோட கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த கான்செப்ட் ஒன்றும் இல்லை, ஒன்று வந்து 3-வே வால்வ், 2-வே வால்வ் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. வால்வ் அப்படின்னா ஃப்ளூயிட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வரும். ஓகே, வால்வ் ஆன் ஆஃப் வால்வ்ஸ். ஓகே, இப்போ 3-வே வால்வ் அண்ட் 2-வே வால்வ் கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த 3-வே வால்வ் அண்ட் 2-வே வால்வ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஹெச்யூஸில் வந்து இந்த ரிட்டர்ன் கிட்ட வருது பார்த்தீங்களா, இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க வால்வ். ஓகே, ரிட்டர்ன் ஒரு லைன் வரைகிறேன். ஜஸ்ட் இந்த ரிட்டர்ன் லைனில் வந்து நமக்கு வால்வ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே வந்து ஏஹெச்யூவில் ஃப்ரண்ட்டில் வந்து ஆன் ஆஃப் இருக்கும், ஏஹெச்யூவில் போகிறதுக்கு ஆன் இருக்கும், ஆஃப் இருக்கும். பட் ஆனால் அவுட்டில் தான் வந்து எப்போவும் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் வால்வு, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு, அதே மாதிரி ஆன் ஆஃப் வால்வ், இந்த மாதிரி ஒரு வால்வு வச்சுருப்பாங்க. இந்த வால்வு வந்து 3-வே வால்வ்னு சொல்லுவாங்க. 3-வே வால்வ் அப்படின்னா உள்ளே வந்து அனுப்புகிற வாட்டருக்கும் வெளியிலேருந்து வர வாட்டருக்கும் இங்கேருந்து இங்கே ஒரு பைபாஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சப்போஸ் இங்கே இருந்ததுன்னா இங்கே பைபாஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி வால்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, பர்டிகுலராக இது ஒரு ஏரியாவில் இருக்குது, இது ஒரு ஏரியாவில் இருக்குது, இது ஒரு எனக்கு ஒரு ஏரியாவில் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ஏரியாவில் டிஃப்ரெண்ட் மெயினாக டெம்பரேச்சர்ஸ் தான், இல்லைனா ஆர்ஹெச் பேஸ் பண்ணி இந்த ஏஹெச்எஸ் வந்து நம்ம கூலிங் வேணுமா வேணாமா ஆர்ஹெச் பேஸ் பண்ணி இந்த கூலிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும், ஏஹெச் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த ஏஹெச் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை கூலிங் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வாட்டர் வந்து எனக்கு தேவைப்படாது. ஸோ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இந்த வால்வெலாம் வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் வால்வ் சொல்லுவாங்க. ஒரு வால்வ் க்ளோஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது எனக்கு வந்து என்ன நடக்கும், இந்த க்ளோஸ் ஆகிடுச்சு, இல்லை இங்கேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு, சப்போஸ் இங்கேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு, நான் 3 க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ 3 க்ளோஸ் ஆகும்போது வாட்டர் வந்து ஒரு இதுக்கு மட்டும்தான் போயிட்டு வரும். பட் ஆனால் இங்கே நான் ஒரு பம்பிங் யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செகண்டரி பம்புன்னு யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த பம்பில் வந்து ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃப்ளோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சரிங்களா, கான்ஸ்டன்ட் ஃப்ளோ வேரியபிள் ஃப்ளோ ரெண்டு விதமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 3-வே வால்வ், இந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ அப்படின்னும் போது 3-வே வால்வ் கான்செப்டில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ கான்ஸ்டன்ட்னா என்ன, ஒரு பம்ப் ஆன் பண்ணி விட்டோம்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் வந்து எந்த ஒரு ஸ்பீட் வேரியேஷன் இருக்காது, எந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் இருக்காது, அது ஃப்ளோ வேரியேஷன்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 3-யை வந்து ஒரு 3 இடத்துல வந்து நின்று போச்சு, இல்லை 2 இடத்துல நின்று போச்சு அப்படின்னும் போது நமக்கு டோட்டலாக வந்து இந்த பம்பில் வந்து ஒரு 100 மீட்டர் கியூப் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. 100 மீட்டர் கியூப், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டர் போகும்,
சரிங்களா. போயிட்டு ஒரு ஏஹெச்குள்ளே போகும்போது பட் ஆனால் வந்து ஏஹெச்எஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போது க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து சரியாக ஃப்ளோ ஆகாது. இப்போ நார்மலாக பம்ப்னா என்ன, கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கணும் ஃப்ளோ. பட் இப்போ வந்து எனக்கு வாட்டர் சரியாக வந்து ஃப்ளோ ஆகாது. இப்போ ஃப்ளோ ஆகாதப்போ என்ன ஆகும், வாட்டர் வந்து பேக் ப்ரெஷரில் வந்து நமக்கு நின்று ஸ்டாக்னேட் ஆகிடும், ஃப்ளோ வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஒரு ஏஹெச்சுக்கு மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ மீதி இருக்கிற ஏஹெச்எஸ் ஓடல. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வால் வந்து பைபாஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து இன்லெட், வாட்டர் இன்லெட் ஏஹெச் உள்ள போகுது, வெளியே வருது. பட் ஆனால் இங்கே நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த வால்வை. ஸோ இந்த இதில் ஆஃப் பண்ணிட்டேன் வால், எனக்கு தேவையில்லை வாட்ரு. ஸோ இப்போ என்ன ஆகுனா, இந்த வாட்டர் வந்து இங்கேருந்து இப்படியும் போகும்ல, இங்கே பைபாஸ் ஆகிடும். பைபாஸ்னால் இந்த வால் வழியாக இப்படியே போய்ட்டு அவுட்டுக்கு போயிடும். இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிடும். ஓகே, ஸோ ஏஹெச்சுக்குள்ளே வராது, போயிட்டே இருக்கும். அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணும், இந்த செகண்டரி பம்ப்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ஓடுறதுனால எப்போவுமே வந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சர்க்யூட்டில். ஸோ இந்த சர்க்யூட்டில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், சப்போஸ் அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ப்ரைமரி பம்புக்கு தேவைப்படுற வாட்டர் வந்து எனக்கு கிடைக்காது. ஏன், இப்போ வந்து நான் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, இதே பைபாஸ் கிடையாது. இது சப்போஸ் பைபாஸ் கிடையாது, நான் வந்து இப்படி கொண்டு வரேன், இந்த வால் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணப்போ என்ன ஆகும், ஸோ இந்த வாட்டர் வந்து எனக்கு எவாப்ரேட்டருக்கு சரியாக கான்ஸ்டன்ட் ஃப்ளோ கிடைக்காது. ஸோ அதனால் சில்லர் வந்து உங்களுக்கு டிமாண்ட் லோட் இன்க்ரீஸ் ஆகும், சில்லர் சர்ஜ் ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும் ஃப்ளோனால். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வேரியபிள் ஃப்ளோ கான்செப்ட்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அந்த வேரியபிள் ஃப்ளோ கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு சப்போஸ் 3-வே வால்ஸ் இல்லை இங்கே, ஓகே, இந்த வேரியபிள் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது 2-வே வால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 2-வேன்னு சொல்லுவாங்க. 2 வேனா ஒன்றும் இல்லை, இந்த பைபாஸ்ன்ற கான்செப்ட் இருக்காது, ஜஸ்ட் இது உள்ள வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த தண்ணி வேண்டாம், எனக்கு இங்கே தண்ணி வேண்டாம், கூலிங் ஆகிடுச்சு ஏரியா அப்படின்போது, இது கட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா, க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த வாட்டர் வந்து உள்ளே வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் போகாமல் அப்படி பேக் ப்ரெஷர் ஆகிட்டே வரும். சரிங்களா, இந்த பேக் ப்ரெஷர். ஸோ பேக் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ரெஷரை வந்து இந்த டிபிஎஸ் சென்சார், டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி, ஓகே ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, ஸோ வால்வ் ஏதோ க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பம்போட ஆர்பிஎத்தை வந்து குறைச்சிடுறோம், ஃப்ரீக்வன்சியை குறைச்சிடும். ஸோ ஃப்ரீக்வன்சியை குறைக்க பம்போட ஆர்பிஎம் வந்து இப்போது சப்போஸ் 100 ஓடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50க்காக மாறிடும் ஆர்பிஎம். ஸோ வந்து ஸ்பீட் கம்மியாகும். ஸ்பீட் கம்மியாகும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோவும் கம்மியாகும். நம்மளுக்கு ஃப்ளோ இருக்காது, ஸோ அந்த ஃப்ளோக்கு ஏற்ற ஸ்பீடுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா, ரிட்டர்ன் வந்து எனக்கு எவாப்ரேட்டர் ஃப்ளோ வேணுமே, பட் ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து 2-வே வால் கான்செப்ட், வேரியபிள் ஃப்ளோ கான்செப்டில் வந்து பம்ப் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வாட்டர் வந்து எவாப்ரேட் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்புக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பைபாஸ் டீகப்ளர்னு சொல்லுவாங்க, டீகப்ளர் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு பைபாஸ் வால்வ் இருக்கும். சரிங்களா, இந்த வால்வ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பேக் ப்ரெஷரை ஸ்லோ ஆகும்போது இந்த வால்வ் வந்து பேஸ் பண்ணி, இந்த ப்ரெஷர் பேஸ் பண்ணி இந்த வால்வ் ஓப்பன் ஆகிடும். இது சப்போஸ் ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து இப்படியே இந்த தண்ணியை வந்து திருப்பியும் இதுக்கு போயிடும். ஸோ நமக்கு வந்து சிஸ்டம் வந்து எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது. சரிங்களா, எவாப்ரேட்டருக்கு எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது. ஸோ இது ஒரு வகையான கான்ஃபிகரேஷன். ஓகே, என்னோடய சேனலில் வந்து இந்த டீகப்ளர் லைன் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த கான்ஃபிகரேஷனை பற்றி இன்னும் ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ளோ பேஸ் பண்ணிலாம் நான் போட்டிருப்பேன், நீங்கள் அதுவும் பாருங்கள். ஏன்னா வந்து இப்போது இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஷின். ஆக்சுவலாக வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதை நான் சொன்னால என் கம்பெனியில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஓகே சில்லரோட பம்பிங் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எந்தெந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த பம்பிங் கான்ஃபிகரேஷனாக அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே சப்போஸ் நம்ம எப்படி சொல்கிறோம், வேரியபிள், there are 2 types of flows, one is constant flow, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ஃப்ளோஸ். அதுவும் எந்த இடத்துல நம்ம சொல்கிறோம், ஒன்று ப்ரைமரி சிஸ்டம் இருக்குது, செகண்டரி சிஸ்டம் இருக்குது. சப்போஸ் நம்மளுடைய எக்யூப்மெண்ட், நம்மளுடைய சிலர் வந்து வெறும் 1 or 2 ஏஹெச்ஓ இல்லை 3 ஏஹெச் கம்மியான ஏஹெச்சுக்கு வந்து கனெக்ட் ஆகிருந்ததுன்னா நமக்கு பேசிக்காக வந்து ப்ரைமரி ஃப்ளோவோடையே முடிச்சிருப்பாங்க. இதே வந்து நீங்கள் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு செகண்டரி கான்செப்ட் வச்சுருப்பாங்க. இந்த செகண்டரி கான்செப்ட் வச்சுருக்கும்போது அதில் கான்ஸ்டன்ட் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும், வேரியபிள் ஃப்ளோன்னு இருக்கும். கான்ஸ்டன்ட் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது 3-வே வால்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3-வே வால்ஸ் எல்லா ஏஹெச்சு கிட்ட 3-வே வால்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, 3-வே. ஓகே, அதே வந்து நீங்கள் வேரியபிள் ஃப்ளோஸ் எங்கே யூஸ் வேரியபிள் கான்செப்டில் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பம்பு வேரியபிள் ஸ்பீடில் சுற்றுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏஹெச்எஸ்க்கெல்லாம் வந்து 2-வே வால்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த சில்லரோட பம்பிங் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ, இன்டர்வியூவில் வந்து கேட்கக்கூடிய வீடியோ. சரி, உங்களுக்கு யூட்டிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இது கேட்பாங்க. ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.